அருமையான இடம் இந்த பாட்டு. ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்டாடணும் அப்படின்னார். ஆதியார் யார்? முழுமுதற் கடவுளையாகிய சிவபெருமான். எல்லாத்துக்கும் முழுமுதற் கடவுள் சிவபெருமான் தான். முன்னோர்க்கும் முன்னோய் போற்றி அப்படின்னார் அப்பர் சாமி தேவாரத்தில். எல்லாத்துக்கும் முதன்மை கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான் ஒருவன் தான். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளோடதோ சேக்கிழார் பெருமான் சொல்றார். எல்லாத்துக்கும் முதன்மை கடவுள் சிவபெருமான் ஒருவன் தான். மற்ற கடவுள் எல்லாமே அவரை வணங்கக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. சிவபெருமான் யாரையும் வணங்க மாட்டார். ஆமா, அப்படி பிறவான் இரவான் பின்தாள் சடையான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெயர் உண்டு. பின்தாள் சடையான அவருடைய சடை எப்பொழுதும் முன்னாடி வந்ததே இல்லை. யாராவது வணங்கினா தானே அந்த சடை முன்னாடி வரும். அப்படி யாரையும் வணங்கினதே இல்லை சிவபெருமான். ஏன்னா அவர் தான் முழுமுதற் கடவுள். இந்த உலகத்தினுடைய கர்த்தா யார் அப்படின்னா சிவபெருமான் தான். அதான் பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன அப்பர் சாமி தேவாரத்தில். அப்படின்னா எல்லா கடவுளும் கடவுள், இவரும் கடவுள், எல்லாத்தோட ஒண்ணுன்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் பெரிய கடவுள், எல்லாத்துக்கும் கர்த்தா யார்? சிவபெருமான் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யணும். பொது நீக்கி தனை நினைய வல்லோர் என்றும் பெருந்துணை